மழை பொழிவதை போன்று அழகிய அற்புதமான இந்த தோற்றத்தை வானத்தில் தோன்றி இருக்கக்கூடிய அன்னையினுடைய இந்த உருவத்தை பார்த்து அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம், குறிப்பாக யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை கிழக்கு கலட்டி எச்சாட்டி மகாமாரியம்மன் ஆலயத்தினுடைய முற்பகுதியில் நிற்கிறோம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தினுடைய அந்த ராஜகோபுரம் எல்லாமே மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றது. ஒரு வண்ணமயமாக காட்சி தரக்கூடிய ஆலயம். இன்றைய தினம் இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தில் மஞ்சள் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்குது. அந்த மஞ்சள் திருவிழா தொடர்பான காட்சிகளை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த வேப்பமரம் தான் இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பமாக சொல்லுவார்கள். 1828 ஆண்டளவில் இந்த வேப்பமரத்துக்கு கீழே ஒரு அன்னை இருந்து தலைக்கு மொட்டாக்கு போட்டு கொண்டிருந்த சமயத்தில் அவள் காணாமல் போனதாகவும், பின்னர் அது சம்பந்தமான ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டு இந்த ஆலயம் தோற்றம் பெற்றிருக்கிறது 1828 ஆண்டு. இப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கலாம், வசந்த மண்டபத்திலே அன்னைக்குரிய பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது தற்சமயத்திலே. அங்கே வசந்த மண்டபத்தில் அன்னைக்குரிய பூஜைகள் இடம்பெற்று அன்னைக்குரிய சிறப்பு பாடல்கள் எல்லாமே அங்கே பாடப்பட்டு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தற்பொழுது இங்கே வசந்த மண்டபத்திலே இருந்து அன்னை ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பெறுவதற்காக புறப்பட போகின்றார். அழகாக காட்சி தரக்கூடிய அன்னையினுடைய அந்த அற்புதமான திருவுருவத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழகான அலங்காரத்தோடு அங்கே புறப்பட்டிருக்கிறாள் உள்வீதி வலம் வருவதற்காக. அதே சமயம் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும் இந்தியாவினுடைய கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய 25 செண்டமேள கலைஞர்களுடைய இந்த செண்டமேள வாத்தியம் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. அன்னை செல்கின்ற வீதியில் முன்னாலே இந்த செண்டை மேளங்கள் முழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். அப்படியாக இந்த செண்டை மேளங்கள் முன்னாலே முழங்கி கொண்டு செல்ல பின்னாலே அன்னை மெதுவாக அங்கே அசைந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அழகிய திருமஞ்சத்திலே ஏறி விளம்பெறுவதற்காக அங்கே அசைந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்களா. அங்கே தூபங்கள் போடப்பட்டு நறுமணங்களாக இந்த ஆலய சூழல் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அங்கே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும். அழகாக அசைந்து வரக்கூடிய இந்த அன்னையினுடைய அந்த உருவத்தை பார்க்கிறீர்கள்.
அப்படியாக உள்வீதிய விதம் வந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே யாகசாலையிலே அங்கே யாகசாலையில் இருக்கக்கூடிய கும்பத்தை நீங்கள் தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாகசாலைக்குரிய அந்த பூஜைகள் இந்த இடத்துல இடம்பெற போகின்றன. अंबिकायाः यागतिर्यनास्तं वेदोक्तमन्त्रे राजदुर्गा யாகசாலையிலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு அங்கே நீங்கள் தீபாராதனை காட்டின அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள். தற்பொழுது அன்னே அங்கே மஞ்சத்தில் ஏறுவதற்காக ஆலயத்தினுடைய வெளிவீதிக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே அழகிய மஞ்சத்திலே ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அன்னை தற்பொழுது விளம்பரப் போகின்றார். அதற்கு முன்னர் அங்கே மஞ்சத்திலே அன்னைக்கு தீபாராதனை காட்டப்படுகிற காட்சி, அதே சமயம் இந்த மஞ்சத்தினுடைய மின்விளக்குகள் ஒளிரோட போகும்பொழுது தோன்றுகின்ற அந்த அழகிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரோன், சிறிய ட்ரோன்கள் எல்லாம் இருந்து இப்போ பிரம்மாண்டமான பெரிய அளவிலான ட்ரோன் வந்துட்டது இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரோனின் மூலமாக அங்கே மஞ்சத்திலே அன்னை விளம்பெறும் பொழுது மேலே இருந்து பூத்துவ போகிறார்கள். அதற்குரிய ஏற்பாடுகள் இங்கே இடம்பெறுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், அந்த ட்ரோன் வந்து மேலெழுந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அங்கே வானத்திலே வான வேடிக்கைகள் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அங்கே வண்ணமயமாக தோன்றுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்கள். இந்த
உபயோகாரர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல அதுபோல் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். அவர்கள் இந்த திருவிழாவை இவ்வாறாக செய்ய வேண்டும் என்ற அந்த விருப்பில் வந்து இந்த திருவிழாவை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் அவ்வளவு ஆனந்தமாக அந்த காட்சிகளை வந்து பார்க்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம். அங்கே இந்த வண்ணமயமான வான வேடிக்கைகள் வந்து வானத்தில் வந்து பளீச்சென்று தோன்றுகின்ற அந்த காட்சி எல்லாமே உண்மையாகவே சிறுவர்களாக இருக்கிறவர்களுக்கு இதை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். தூர பிரதேசத்தில் நடக்கிறதுக்கும் தங்கட ஊரில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறதும் வந்து அவ்வளோத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே கீழே கூட அந்த மத்தாப்புகள் பெரிய அளவிலான வெடிகள் எல்லாமே இங்கே போட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சி. அதே சமயம் அங்கே மேலே இருந்து ட்ரோனின் மூலமாக பூக்கள் வந்து தூவப்படுகின்ற அந்த காட்சி. வானிலிருந்து வண்ண பூக்கள் சொரிந்து கொண்டிருக்க வண்ண மலர்கள் சொரிய இங்கே மஞ்சம் வந்து மெதுவாக அசையக்கூடிய அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். அங்கே மஞ்சத்திலே எழுந்தெழி வரக்கூடிய அன்னையினுடைய அற்புதமான காட்சியை பார்க்குறீங்கள். அங்கே பட்டாடை உடுத்து சின்னஞ்சிறு பெண் போலே தோன்றக்கூடிய அந்த காட்சி, மூக்குத்தி எல்லாம் குத்தி பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் அழகாக காட்சி தரக்கூடிய அந்த அன்னையினுடைய தரிசனத்தை பார்த்துருக்கீங்கள். அதே சமயம் இங்காலே நீங்கள் பார்க்கலாம் செண்டை மேள வாத்தியங்கள் வந்து முழங்கி கொண்டு செல்கின்றது. ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த ட்ரோன் மூலமாக அங்கே பூக்கள் தூவப்படும் பொழுது அந்த காட்சி வந்து நேரில் பார்க்கும் பொழுது அவ்வளோத்துக்கு அற்புதமான ஒரு காட்சியாக தான் இருந்தது. உண்மையாகவே அந்த வளமையாகவே ட்ரோன்லேருந்து பூக்கள் தூவினாலும் இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த ட்ரோன்லேருந்து பூ தூவும் பொழுது அந்த மஞ்சத்தின் மீது அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். மழை பொழியும் பொழுது மழை ஒன்று பெய்யும் பொழுது எல்லா இடமும் பரவி எப்படி பெய்யுமோ அதை மாதிரி அங்கே அந்த பூக்கள் வந்து நேராக அந்த மஞ்சத்துக்கு மேலே விழும்பொழுது நேரில் இருந்து பார்க்கும்பொழுது அவ்வளோத்துக்கு அற்புதமாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது தெரியுதுன்றது எனக்கு தெரியலை. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த ட்ரோன் புறப்படக்கூடிய அந்த விதத்தை பார்க்குறீங்க, கீழே இருந்து மேலொழியக்கூடிய விதத்தை. அவ்வளோத்திற்கு ஒரு அழகான காட்சியாக இருந்தது அந்த பூக்கள் வந்து சொரியப்படும் பொழுது அந்த காட்சி. அதே சமயம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஊரவர்கள் எல்லாருமே சேர்ந்து வடம் பிடித்து அந்த மஞ்சத்தை இழுத்து கொண்டு செல்கிறார்கள்.
இந்த இடத்துல இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, இந்த அன்னையினுடைய திருவுருவம் அங்கே வானத்திலே தோன்றக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே மஞ்சத்திலே எழுந்தெழு வரக்கூடிய அந்த அன்னையினுடைய அதே திருவுருவம் அங்கே மஞ்சத்திலே மேலே மஞ்சத்திலே அன்னை இருக்கிறாள். அதே சமயம் அங்கே மேலேயும் அந்த திருவுருவத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ட்ரோனினுடைய உதவியோட LED திரையிலே அங்கே காட்சிப்படுத்துகிறார்கள். பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. நேரிலே அன்னையை வானத்திலே பார்க்கக்கூடிய மாதிரியான அந்த காட்சியாக இருந்தது. இன்றைய தினம்தான் நான் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னர் இப்படியாக இங்கே இடம்பெற்றதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு அழகான காட்சியாக இருந்தது. அதே சமயம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒழுங்கமைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த உபயோகாரர்கள் ராசேந்திரம் குடும்பத்தினர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளை, அதாவது இந்த அவர்களுடைய இந்த மஞ்சள் திருவிழாவை இவ்வளத்திற்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களை இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஊர் மக்களுக்கு அவர்களுக்கு வேறு இடத்துக்கு சென்று பார்ப்பதற்கும் தங்கட ஊரில் இருந்து பார்ப்பதற்கும் உரிய வித்தியாசமான உணர்வை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வானவடிக்கைகளாக இருக்கட்டும், இந்த செண்டமேளங்களாக இருக்கட்டும், தூர தேசத்துக்கு சென்று தான் சில வேளை பார்க்க வேண்டி வரும். ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தங்களுடைய பூஜையை சிறப்பித்து அவர்கள் இவற்றையும் காட்சிப்படுத்தியதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. உண்மையாகவே அந்த திரையிலே தோன்றுகின்ற அந்த அன்னையினுடைய உருவம் அவ்வளத்திற்கு தெளிவாகவும் அழகாகவும் அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அருகில் இருந்து நேரில் இருந்து பார்த்தவர்கள் எல்லாமே உண்மையாகவே ஒரு சிறிது நேரம் மெய் செலுத்தி நின்ற காட்சியில் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனென்றால் இதுவரையும் அவ்வாறு நான் பார்த்ததில்லை. அதை புதிதாக பார்த்தவர்கள் அவ்வாறு மெய் செலுத்தியிருந்தார்கள். அதே சமயம் மீண்டும் இங்கே அந்த மஞ்சம் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு சேருகின்றது. சின்னஞ்சிறுவர்கள் எல்லாமே அங்கே துள்ளி குதித்து விளையாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அந்த சந்தோஷமான தருணமாக இந்த தருணம் அமைந்து விடுகின்றது. அங்கே மேலே இருந்து கொட்டப்படுகிற அந்த பூக்கள் சுவாமி ஆலயத்திலிருந்து புறப்படும் பொழுதும் புறப்பட்டதில் இருந்து மீளவும் இந்த ஆலயத்தினுடைய வாயிலுக்கு வரும் வரையிலும் அங்கே அந்த ட்ரோனின் மூலமாக பூக்கள் தூவப்பட்டு கொண்டு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே சமயம் இப்பொழுது இங்கே மஞ்சத்திலிருந்து சுவாமி இறக்கப்பட்டு மீண்டும் ஆலயத்தினுடைய உள்ளே செல்லுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
அப்படியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் அன்னை தன்னுடைய இருப்பிடத்துக்கு வசந்த மண்டபத்தை வந்தடைந்தார். இந்த மஞ்சள் திருவிழாவும் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று முடிந்தது. என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.